கள்ளக்குறிச்சி மாவட்டம் ரிஷிவந்தியம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட கட்சி நிர்வாகிகள் 80,000 நபர்களுக்கு பொங்கல் திருநாளையொட்டி ரிஷிவந்தியம் சட்டமன்ற உறுப்பினர் வசந்த் கார்த்திகேயன் ஏற்பாட்டில் பொங்கல் பரிசு வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் ரிஷிவந்தியம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட கட்சி நிர்வாகிகள் 80,000 நபர்களுக்கு பொங்கல் திருநாளையொட்டி ரிஷிவந்தியம் சட்டமன்ற உறுப்பினர் வசந்தம் கார்த்திகேயன் ஏற்பாட்டின் அடிப்படையில் பொங்கல் பரிசு மற்றும் அசைவ உணவு வழங்கும் நிகழ்வு திருக்கோவிலூர் அருகே உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் வெகு விமரிசையாக நடைபெற்றது. இந்த நிகழ்வில் ரிஷிவந்தியம் சட்டமன்ற தொகுதியின் தொகுதி மேற்பார்வையாளரும் திமுகவின் மாநில கொள்கை பரப்பு துணை செயலாளருமான பெரு நற்கிள்ளி கலந்து கொண்டு சட்டமன்ற உறுப்பினரோடு இணைந்து கட்சி நிர்வாகிகளுக்கு பொங்கல் பரிசுகளை வழங்கினார். திருவள்ளுவரை, சுயமரியாதையை, பகுத்தறிவை, சமூக நீதியை கற்றுக் கொடுத்த இந்த இயக்கத்தின் மூத்த தலைவராக இருக்கின்ற பெரியாரை 2 நாட்களாக சீமான் என்கிற 4ஆம் தர அரசியல்வாதி, RSS பாரதிய ஜனதாவின் கைகூலி, திராவிட கழகத்தின் தலைவரை இனத்தை காட்டிக் கொடுக்கின்ற ஈழ விடுதலைக்கு போராடிய தமிழ் தேசிய தலைவர் பிரபாகரனுக்கு கருணா என்கிற கருணாகம் சிங்களவருக்கு துணை போனது போல ஆரிய RSS பார்ப்பனர்களுக்கு சீமான் துணை போய் கொண்டு நேற்றைய முன்தினம் கள்ளுக்கடையை மீண்டும் திறக்க வேண்டும் என்கிற ஒரு போராட்டம் அறிவித்து விக்கிரவாண்டியில் நடைபெற்ற அந்த நிகழ்ச்சியில் பேசுகிறார். தஞ்சாவூரில் 1962 கலைஞர் 2வது முறையாக பரிசுத்த நாடார் என்கிற மிகப்பெரிய பண்ணையார் 2000 ஏக்கர் நிலத்திற்கு சொந்தக்காரரை எதிர்த்து போட்டியிடுகின்ற பொழுது சொன்னார், உழைக்கக்கூடிய மக்கள் வைத்திருக்கின்ற இடங்களை கள்ளுக்கடையில் கொடுத்துவிட்டு கள்ளை குடித்து நிலத்தை இழந்து இந்த சமூகம் பாடுபட்டதை கண்டித்து மகாத்மா காந்தி கள்ளுக்கடை ஒழிப்பு போராட்டத்தை நடத்திய போது தந்தை பெரியார் 1974, 1975 தமிழக காங்கிரஸ் கட்சியின் தலைவர். ஆகவே மகாத்மா காந்தி கள்ளுக்கடை போராட்டத்தை நடத்தியதன் காரணமாக இன்றைக்கு கொச்சைப்படுத்துகின்ற விதமாக நடந்து கொள்கிறார் சீமான் என்றால், பெரியாரின் தியாகத்தில் ஒரு முடியை 4ஆக பிளந்தால் அந்த எடையளவிற்கு கூட இந்த சமுதாயத்திற்கு தகுதியற்ற ஒரு ஈனப்பிறவி இருக்கிறார் என்றால் இந்த இனத்திற்கு, அரசியலுக்கு சீமான் ஒருவன்தான். எனவே இந்த பொங்கலில் இருந்து நீங்கள் சூளுரைக்க வேண்டும். இந்த இனத்தை, மொழியை, பண்பாட்டை, நாகரிகத்தை, தமிழை காப்பாற்ற வேண்டும் என்று கூறினார். ரிஷிவந்தியம் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட திருக்கோயில் எங்கள் குடும்பத் தலைவர் மரியாதைக்குரிய வாய்ப்புக்கு நன்றி கூறி அனைவருக்கும் தமிழர் திருநாள் புத்தாண்டு பொங்கல் நல்வாழ்த்தை கூறி உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி. அறிஞர் அண்ணா, குறிப்பாக முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள், பாரதிதாசன் போன்ற புரட்சி கவிஞர் பாரதிதாசன் எல்லாம் சேர்ந்து தமிழனுடைய வரலாற்றை நிலைநிறுத்துவதற்கு